நேர்களே, முக்கிய செய்தி. காவல் நிலையம் அருகிலேயே ஒரு கொடுமை சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் புனே காவல் நிலையத்திற்கு அருகிலேயே நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தில் இளம் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. காலை 6 மணி அளவில் புனே ஸ்வார்கேட் பேருந்து நிலையம் அருகே காவல் நிலையத்திற்கு 100 மீட்டர் தொலைவிலேயே இந்த அட்டூழியமானது நிகழ்ந்திருக்கிறது. சிசிடிவி காட்சிகளை கொண்டு தத்தாரையா ராமதாஸ் என்பவர்தான் குற்றவாளி என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவரை கைது செய்வதற்காக 8 தனிப்படைகள் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவரை அந்த 8 தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சிவசேனா கட்சியினர் புனே பேருந்து நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். காவல் நிலையத்தின் அருகிலேயே இந்த சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருப்பதுதான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலம் புனே காவல் நிலையத்திற்கு அருகிலேயே நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தில் இளம் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருப்பது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக குற்றவாளியை தேடுவதற்காக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தற்பொழுது அவரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கின்றனர். காலை 6 மணி அளவில் இந்த கொடூர சம்பவமானது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலம் புனே காவல் நிலையத்திற்கு அருகிலேயே நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தில் இளம் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. காலை 6 மணி அளவில் புனே ஸ்வார்கேட் பேருந்து நிலையம் அருகே காவல் நிலையத்திற்கு 100 மீட்டர் தொலைவிலேயே இந்த அட்டூழிய சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. அதன்படி சிசிடிவி காட்சிகளை கொண்டு தத்தாரையா ராமதாஸ் என்பவர்தான் குற்றவாளி என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவரை தேடும் பணியில் தற்பொழுது போலீசார் ஈடுபட்டிருக்கின்றனர். பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சிவசேனா கட்சியினர் புனே பேருந்து நிலையத்தின் மீது தாக்குதல் சம்பவத்திலும் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து குற்றவாளிக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவருக்கு கடும் தண்டனை விதிக்க வேண்டும் என்றும் பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.